தமிழ் ஆண்டுகள் 60 படிகளும் 60 படிகளை கடக்கும் பாதங்கள். தமிழ் ஆண்டுகள் 60 படிகளும் 60 படிகளை கடக்கும் பாதங்கள். 60 படிகள் கடந்தால் பெறுவது ஆனந்த தரிசனம். சுவாமிநாத சுவாமியின் தரிசனம், தகப்பன் சுவாமியின் தரிசனம். ஓம் எனும் பிரணவத்தின் பொருளை தந்தைக்கு உரைத்தார் சுவாமி. சுவாமிநாத சுவாமி, சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி. உள்ளத்தில் அமைதி, இல்லத்தில் நிறைவு, திருமுக தரிசன பலன்கள். அறிவில் தெளிவு, குணத்தில் உயர்வு, இதுவும் எழில்முக தரிசன பலன்கள். திருவேரகம் என்னும் பெயரும் உண்டு, ஏரகம் என்பது விளையும் நிலத்தின் பெருமை. சிவகிரி, சிவன்மலை, குருமலை, கந்தாசலம் என பெயர்கள் கொண்டது சுவாமிமலை. கோவிலின் தல விருட்சம் நெல்லி மரம். 6 படை வீடும் 6 முகன் வீடு, 4ஆம் படை வீடென கொண்டது சுவாமிமலை. 60 படிகள் கொண்டது சுவாமிமலை. ஒவ்வொரு படிகள் கடக்கும் தருணம் பாதங்கள் செய்ததோ புண்ணியம். நம் தலைமுறை தலைத்து சிறப்புடன் வாழ வைக்கும் சுவாமியின் தரிசனம். சுவாமிநாத சுவாமியின் தரிசனம். திருக்குடந்தை என்னும் கும்பகோணத்தின் அருகில் அமைந்ததே இத்திருத்தலம். முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 5ஆம் படை வீடாக திகழ்வது திருத்தணி ஆகும். வரை இடங்களில் சிறந்தது இத்தணிகை மால்வரையே என்று முருகப்பெருமான் வள்ளியிடம் சொன்ன திருத்தலம். முருகப்பெருமானே முதியவர் வடிவில் வந்து உணவு அளித்த திருத்தலம். தேவேந்திரன் தன் வெள்ளை யானையான ஐராவதத்தை நிறுத்திய திருத்தலம். தேவேந்திரன் சீதனமாக தந்த சந்தனக்கல் இன்றும் உள்ள திருத்தலம். பிரம்மதேவன் முருகப்பெருமானை வழிபட்டு மீண்டும் படைக்கும் தொழில் செய்ய சக்தி பெற்ற திருத்தலம். வைகாசி திருநாளில் இங்குள்ள பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி பிரம்மலிங்கத்தையும் முருகப்பெருமானையும் வழிபடுவோருக்கு பிரம்மகத்தி முதலான சகல தோஷங்களும் நோய்கள் அனைத்தும் நீக்கும் அற்புத திருத்தலமாக தந்தையின் சிந்தை குளிர்ந்தது எங்கே? ஓம் எனும் மந்திர பொருளும் அங்கே. தகப்பன் சுவாமி திருத்தலம் எங்கே? ஓம் எனும் மந்திர பொருளும் அங்கே. தமிழ் ஆண்டுகள் 60 படிகளும் 60 60 படிகளை கடந்தால் பெறுவது ஆனந்த தரிசனம். சுவாமிநாத சுவாமியின் தரிசனம். ஓம் எனும் பிரணவத்தின் பொருளை தந்தைக்கு உரைத்தார் சுவாமி. தகப்பன் சாமி எங்கள் சுவாமிநாத சுவாமி. உள்ளத்தில் அமைதி, இல்லத்தில் நிறைவு, திருமுக தரிசன பலன்கள். அறிவில் தெளிவு, குணத்தில் உயர்வு, எழில்முக தரிசன பலன்கள். திருவேரகம் என்னும் பெயரும் உண்டு, ஏரகம் என்பது விளையும் நிலத்தின் பெருமை. சிவகிரி, சிவன்மலை, குருமலை, கந்தாசலம் என பெயர்கள் கொண்டது சுவாமிமலை. கோவிலின் தலவிருட்சம் நெல்லி மரம். 6 படை வீடும் 6 முகன் வீடு, 4ஆம் படை வீடென அமைந்தது சுவாமிமலை. 60 படிகள் கொண்டது சுவாமிமலை. ஒவ்வொரு படிகள் கடக்கும் தருணம் பாதங்கள் செய்த புண்ணியமே. நம் தலைமுறை தலைத்து சிறப்புடன் வாழ சுவாமியின் தரிசனம் காண்போமே. திருக்குடந்தை என்னும் கும்பகோணத்தின் அருகே அமைந்த திருத்தலம். சுவாமிநாத சுவாமியின் திருத்தலம்.